ஹாய் மக்களே! இன்னைக்கு பீட்ரூட் கூட்டு எப்படி செய்யலாம்ன்னு பார்க்கலாமா? வாங்க. பீட்ரூட்டுக்கு வந்துட்டு நம்ம கடலை பருப்பு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டம்ளர்ல வந்துட்டு 1/4 தான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கடலை பருப்பு வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டோம். 2 பீட்ரூட் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி குட்டி குட்டியா வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ இது கூட போட்டுக்கலாம். பீட்ரூட்டும் போட்டுட்டோம். தக்காளி, வெங்காயம் போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. காய் பருப்பு வேகறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவு போதும். 5 விசில் இட்டு எடுத்துக்கலாம் நம்ம. விசில் எல்லாமே ஃபுல்லாக போயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். காய் பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு வந்துட்டு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்குமே நல்லா எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற பீட்ரூட்டும் கடலைப்பருப்பு இது எல்லாமே போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதி வரட்டும். உப்பு வந்துட்டு நம்ம வேக வைக்கும் போதே நம்ம உப்பு போட்டுட்டோம். பத்தலைன்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில். பீட்ரூட் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாதம் போட்டுக்கிட்டோம். பீட்ரூட் கூட்டு சாதத்தில் போட்டுக்கலாம். சாப்பாடும் பீட்ரூட் கூட்டும் நம்ம போட்டுட்டோம். சாப்பிட்டு பார்க்கலாமா? நிஜமா சூப்பரா இருக்கும். அந்த பீட்ரூட் ஸ்மெல் எல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா பீட்ரூட் ஸ்மெல் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு குழந்தைங்க கூட வந்துட்டு அந்த பீட்ரூட் வந்துட்டு பிடிக்காது. நீங்கள் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.